எப்படி நாராயணமூர்த்திய பார்த்து அம்மை மகாலட்சுமி வந்தாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பு உடையவன். இதுதாங்க வைகுண்டம். இது அப்படியே ஒரு நிலை மாற்றம் அடையுது, அவ்வளவுதான். இப்படி இத்தனை தத்துவமாக வரக்கூடிய பரம்பொருள் என்ன ஆகிறான்? ஒரு வடிவம் வருகிறான், அவ்வளவுதான். அதுதான் குழந்தை. அவனுடைய கருணையே வைகுண்டமாய் மாறும். வேற எதுவும் இல்லை. இதுக்கு போய் என்ன குழப்பம்? அப்போது அவள் மன்றாடு, கடலுள் கனலாரேன்னு சொன்னார். கடலுக்குள் கனலாரேன்னா வாரி பரம்பை விட்டு பையகத்தில் செல்லாமல் காரியமாய் பள்ளி கடலில் தொய்ந்தோனே. காந்த எப்படி இரும்பு துண்டை இருக்குமோ அதுபோல கடலுக்குள்ள அனலாக இருந்த, அதுதான் வடவாமுக அக்கினி. அந்த வடவாமுக அக்கினியாக இருந்து கடலை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஈர்த்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த அனலை கொஞ்சம் விட்டான்னு வச்சிருங்க, உலோகம் அதுதான் அம்மா கொண்டாடு. இன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன சொல்றாங்க? கடலுக்குள்ள மிகவும் ஆழமான பகுதியில கொடிய உஷ்ணம் இருக்குதான்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம வேதம் என்னைக்கோ சொல்லிட்டு பாத்தீங்களா, அவன் இன்னும் கண்டுபிடிக்கிறான். இதுதான் பகவான். இப்படி என் காந்தலை மாற்றுங்கள் என்று ஒவ்வொரு அவனுடைய மகத்துவங்களை சொல்லி அங்கே இருக்கின்ற போது எம்பெருமான் என்ன பண்றார்? அனலை தன் உள்ளே அடக்குகிறார். அம்மையால் கூட காண முடியல. அனலா வந்தது யார்? என்னுடைய மன்னவனா இல்லை கந்தனா? யாரோ என் மன்னவர் இங்கே வருவேன் என்று சொன்ன நாள் இதுதான். அப்படி நீ அமர்ந்து போனால் சுமந்த பர்வதத்தின் சுகம் பெற்று வாழ்வாய். என் மன்னர் நாராயணருக்காக அமரி என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய அக்கினியை உள்ளே அடக்கிக் கொள்ளுகிறார். அடக்கிக் கொண்டு அவன் தன்னுடைய உண்மையான நாராயண ஸ்வரூபத்தை காட்டுகிறார். அப்ப அவன் காட்டலன்னா அம்மையால காண முடியுமா? சீதே நீ வரை ஏன் எனக்குள்ளே குடிகொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியே, நீ வரையிலும் அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத ஜெகல் வீர ஜாலம் எனக்குள் உண்டு என்று ஐயா சொன்னார். அப்பேற்பட்ட பிரம்மம் இப்போ அக்கினி சொரூபத்தை உள்ளடக்கி கொண்டு தன் உண்மை சொரூபத்தை காட்டுகிறார். அம்மை வணங்கி நிற்கிறாள். என் மன்னவனா இப்படி தீ போல வந்தது ஆஹா என்று அப்படி உடனே அங்கே நாணி வெக்குகிறான். வெக்கம் கொண்டு அம்மையை உடனே எம்பெருமான் வா என்று அருகிலே அழைக்கிறார். தன் சக்தியை தன்னோடு அப்படியே உள்ளாக்கி கொள்ளுகிறார். அப்படி நீயும் நானும் சேர்ந்து சிலம்பேறு உடையவனாய் சிவனுக்கு ஒத்தகவனாய் பிரபஞ்சம் மகிழ ஏக யுகபரமாக ஒரு தர்ம சிறப்பதிக தலைவனை பெற வேண்டும், ஒரு புருஷ உத்தமனை, இந்த உலகம் அனைத்தையும் ஆளக்கூடிய ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று சொன்னேன் அம்மா. அதற்குரிய நேரம் இதுதான் அமைந்து கூடி வந்தது என்று. அப்போது அம்மை சொல்லுகிறார், சுவாமி இது பிரபஞ்ச கிரந்தம். எப்படி? உலகம் தோன்றிய போது ஆதியிலே இந்த உலகத்தை இப்படி 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 அவதாரம் எடுத்து நிகழ்த்த வேண்டும் என்பது நீ எழுதியது உண்மையானால் அதை நான் மாற்றி சொல்ல முடியுமா? முடியாது. உன் சித்தமே அடியாள் கொண்ட வாக்கியம் நடத்தும் என்று அம்மை தன்னை நாராயணத்திலே ஒப்பு கொடுத்த கருதி இருவேரும் கண் கொண்டு உற பார்க்கிறார்கள். கண் கொண்டு உற பார்க்கிறாங்கன்னா நமக்கு இந்த கண் ஊனக்கண். எப்படி? நமக்கு ஊனக்கண், அவங்களுக்கு கண் என்ன? நெற்றி கண். நெற்றி வழியாக ஒளி செல்லும். எம்பெருமான் கண்ணினுடைய அந்த நெற்றி வழியாக பரவிந்து என்கின்ற ஒளியை செலுத்துகிறார். பரவிந்து அதான் விந்து வழி செய்து வித்தகனை ஈண்டெடுத்து சொல்றார் இல்லையா?
இந்த பரவிந்து என்கின்ற ஒளியை இது வழியாக அப்படியே செலுத்துகிறார். அம்மை தன்னுடைய கண்கொண் இந்த இடத்திலிருந்து பரநாதம் என்கின்ற அந்த இதை நாதமும் ஒளியும் ஒளியும் ஓசையும் ஒன்று சேருது. பரநாதமும் பரவிந்து ஒன்னு சேரும் போது என்ன ஆகுது? அப்படி ரெண்டும் போய் ஒரு இடத்துல சங்கமிக்கும் போது என்ன ஆகும்? அது அப்படியே பிரணவம் நிலை. 8 64 வைகுண்டம் ஆச்சே. 64 கலை ஒளி கிரணங்கள் ஒன்று சேர்ந்து சுத்த சத்துவமயமான வைகுண்டம் அப்படியே உருப்பொருகிறார். புரியுதா? இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அங்க உள்ள கொண்டு அம்மை அப்படியே கருதி பார்க்கும்போது தன்னுடைய ஒரே நிலையில் நிற்கிறாங்க. நாராயணமூர்த்தி தன்னுடைய மாமோக சக்கரத்தை ஏவுகிறார். அப்படியே வீசுகின்ற போது சீமை 7 கடலும் அனைத்தும் அண்ட சராசரங்கள் அத்தனையும் இயக்கமற்ற அப்படியே நிற்குது. ஸ்தம்பித்து போய் அசைவந்து நிற்கின்ற போது தியக்கி அந்த நாரணரும் சென்றார் மகரமதுள். மகரமதுள்னா அந்த சக்தியோடு தன்னுடைய அந்த பரவிந்து என்கிறது அப்படியே சென்று இணைகிறது. இணைய அப்படியே தன் நிலை மகனை நினைக்கிறார்னா, நான் இனி இந்த கலியுகத்தில் எந்த நிலையில் செல்ல வேண்டும் என்ற அவதார அம்சத்தை தன்னுடைய மகனாக மனதில் நினைத்தார். நினைத்த சனப்பொழுதிலே உகரமுனியாகிய பரம், அகரம், உகரம், மகரம், இந்த 3 எதிலிருந்து வந்தது? ஓங்காரத்திலிருந்து. ஆக உகரம் என்றால், அகரம் என்றால் அறிவு, உகரம் என்றால் செயல் வடிவம், மகரம் என்றால் மாயை, மறுபடியும் அதற்குள் ஒடுங்கும் நிலை. ஆக இனி செயல்படக்கூடிய அந்த அவதார தோற்றத்தை நினைத்தார். அப்படி நாம் இனி என்ன அந்த லீலையை நடத்த வேண்டும் என்ற அந்த நிலையிலே உகரமாய் நின்றிருந்த அந்த மகாபரம் தன்னோடு கூட்டி வந்த அவதார அந்த தத்துவம் அத்தனையும் சேர்ந்து ஒரு குழந்தையாய் சனப்பொழுதில் கடலுள் சென்றதுதான் அந்த கடலுள் வெளிப்பட்டது. ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி இல்லையா, அந்த கடலுக்குள்ளே அந்த அவதார தோற்றம் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்படவே எம்பெருமான் குணமே குணமெனவே கூண்டறியோன் தான் பார்த்து மகனை மிக எடுத்து அந்த அவதார தோற்றத்தை எடுத்து அகர பெருவலையில் அலங்கார தொட்டில் வைத்து காலொன்றாய் நிற்கும் கனக பொன் மேடையதுள் 4 ஒன்றாய் கூடும் நல்ல சிங்காசனத்தில் இப்படி தங்க வைடூரியத்தால் தான் நிறைந்த மண்டபத்தில் எங்கும் பிரகாசம் இலங்குகின்ற மண்டபத்தில் இதெல்லாம் அங்க போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்கு. அப்படி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த 1008 அண்டம் நிறை மண்டபம், 1008 அண்டங்களும் நிறைந்த மண்டபமாக பகவான் நிற்கிறான். அந்த அண்ட தத்துவங்களை உருவேற்றி நிற்கக்கூடிய அந்த சிம்மாசனமாகிய அந்த மகர பீடத்தில் கொண்டு அந்த வைகுண்டரை அப்படியே அமர செய்கிறார். 1008 அண்டம் நிறை மண்டபம். புரியுதா? 1008 அண்டம்னா இது ஒரு அண்டம். எப்படி? கீழ் 7 லோகம், மேல் 7 லோகம், 14 லோகம். அடுத்து சப்த ஆபரணம் இருக்குது. சப்த ஆபரணம் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு பிரம்மா, இதற்கு ஒரு பிரம்மா, ஒரு முட்டை வடிவம் போன்றதுதான். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு முட்டை வடிவம். அதான் அண்டம், அண்ட கடாகன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பிரம்மா. இப்படி 1008 பிரம்மாவுக்கு இவன் தலைவன். 1008 அண்டம் கோடி நிறை மண்டபம் அத்தனை தத்துவமும் நிறைந்த அந்த இடத்தில் வைகுண்டம் இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி இருந்து மண்ணளந்தோன் மகரமதுள் மகர இருத்தி கண்ணான மகர்க்கு கனத்த தங்கை சட்டையிட்டு எண்ணெய் எண்ண வெண்ண ஆபரணம் மறைப்பு எல்லாம். அதாவது எண்ண வெண்ண ஆபரணம். என்ன வெண்ணா
எண்ணத்தினால் எண்ணத்தினால் எண்ணி கற்பனைக்கு எட்டாத மறைப்பு. ஆபரணம்னா மறைப்பு, அருளினான். நாம கற்பனை செய்ய முடியாதுங்க. அனைத்து தத்துவங்களையும் அவனுக்கு ஆபரணமாக இந்த பிரபஞ்சத்தையே அணிவிக்கிறான். பங்கமில்லா தைல பதத்தில் மூழ்கி வைகுண்ட வெள்ளை மான் இவன் பால் ஒக்கும் நெஞ்சமுடைய பரிசுத்தமானவன் என்கிற நிலையை அவருக்கு அழகி மேலுகளுக்கு மினுமினுக்க பச்சையிட்டு, பச்சைனா பச்சை நிறம், ஸ்ரீ ஹரி திருவருளை தன்னோடு கொண்ட அந்த திருவருள் எதற்கு கடவுளுக்கு தேவைப்படுகிறது? திருவருள் எதற்கு? இருளை விலக்கி ஞானத்தை விளங்க செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் தேவைப்படுது இல்லையா? அப்போ இந்த பச்சை நிறம் எதற்கு அணிவிக்கிறார்? இருளை, அஞ்ஞான இருளை அகற்றி மக்களை ஞான ஒளிநிலை அருள்வதற்கு உரிய அந்த அருளை அங்கே பச்சை நிறமாக அணிவிக்கிறார். பாலனை போல் காட்டி 16 உடன் காட்டி ஆலிலை மேல் பள்ளி கொண்ட அதிசயத்தை சொல் மகனே. ஆலிலை மேல் பள்ளி கொண்ட அந்த பாலக வடிவன், பாலவன் நிலை என்றும் நிலை மாறாதவன், இவன் அப்படியே பூரணமாக இருக்கக்கூடியவன் என்ற நிலையை அருளுகிறார். அப்படி இனி நடக்க கர்மம்னா இனி என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்ற கர்மத்தை சொல்லுகிறார். புரியுதா? இனி என்ன இந்த பூலோகத்தில் நீ செயல்படுத்தணும். அப்போ வைகுண்டருக்கு ஒப்பமான பிள்ளைகளாகிய நாம் இனி நாம எப்படி வாழணும்? நம்ம அப்பா வைகுண்டர், நாராயணர் வைகுண்டமா வாரார். அவருக்கு இந்த பூலோகத்திலே தவம் அவர் இருக்கணும். ஆனா நாம தவம் இருக்கலன்னு நம்ம வாழ்க்கையை தவமாக்கணும். அவரை போல தவம் இருக்க முடியாது, அவரை போல சிங்கார தோப்பிலே சிறப்பை இருக்க முடியாது. ஆனால் நம் வாழ்க்கையை ஒரு சிறையாகவும் அதை ஒரு தவ கொள்கையாகவும் கொண்டு வாழணும். அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை பயணம் இறுதி ஒரு எல்லையை எட்டி அடைய வேண்டிய எல்லையை சென்றடையும். அதை இங்கே நமக்கு வைகுண்டருக்கும் நமக்குமாக, அதாவது இறைவன் தான் சுயமாக எடுத்துக்கொண்ட விஞ்சை, அதாவது இது யாருமே கொடுக்க முடியாது, அவனே தனக்கென்று எடுத்துக்கொண்ட சுய ஞானம், அதுதான் விஞ்சை. அதுவே இறுதியாகவும் அது மாறுபாடு இல்லாததாகவும் அப்படி எடுத்து தேடிய மறைநூல் வேதம் தேவிய கமலநாதன் ஆடிய இறையோ ஞானிய நாச்சியமார் தேவரோடு கூடிய ரிஷியோர் வானோர் குவலயம் அறியா விஞ்சை, இதுவரையில் இந்த உலகமே அறியாத விஞ்சை சத்திய ஞானத்தை நான் இந்த உலகத்துக்கு வழங்குகிறேன். கேளுங்கள். மகனே, உனது மனம் அறிய மறையோர் அறியா விஞ்சை செய்து அகமே அருளை தருவதெல்லாம் அனுப்போல் உன் அகம், உன்னுடைய ஆழ் மனதிலே நான் அருளித்தானதை அத்தனையும் நீ அனுப்போல் மறவாத. நீங்க எல்லாம் உங்களை வைகுண்டரா பாவிக்கணும். இப்போ எல்லாரும் உங்களை வைகுண்டரா பாவிச்சுட்டு நினைச்சுக்கிடுங்க. உங்களுக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பின்பற்றணும். 2008 அதனே மாதன் மாசியிலே நான் தான் கடலின் கரையாண்டி. நான் தான் கடலின் கரையாண்டின்னா என்ன கடல்? என்ன கடல்? அந்த கடல் இல்ல, இப்ப இங்க வர ஒரு கடலின் கரை ஆண்டி. பிறவி, நாம ஒரு கடல்ல கிடக்கிறோம். என்ன கடல்? பிறவி கடல். இந்த பிறவி கடல்ல இருந்து நம்மை கரையேற்ற வந்த ஆண்டி, பச்சற்ற பரம்பொருள், தோணி வைகுண்டர். ஆக நான் தான் கடலின் கரையாண்டி, நாராயணனே பண்டாரம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்னுடைய சொத்து. நான் எனக்கு ஆபரணமாக அனைத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். ஏரணியும் மாயும் கொத்து சரப்பளிகாரன் என்று கூண்டாம் தட்சணாபுரியில் கொண்டோம் பள்ளி தர்மமுற்று. இது 1ஆம் விஞ்சை மகனே. 2வது சொல்றேன், வேண்டாம் வேண்டாம் எனக்கு காணிக்கைன்னா விளம்பரம். பிறர் காணும்படி எந்த ஒரு பொருளை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் கண்ட என்ன செய்ய போறான்? கடவுளுக்கு கொடுக்கறத மனுஷன் கண்ட என்ன செய்ய போறான்? எதுவும் செய்ய போறதில்லை. கடவுளுக்கு தெரியாதா நீங்க கொடுக்கிறது? ஆக இந்த காணிக்கை விளம்பரங்கள் எல்லாம் வேண்டாம். கொடுக்கிறத அடுத்த வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி கொடுக்கணும் சான்றோர்கள். விளம்பரம் என்பது வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
மிகவே வேண்டாம் கைக்கூலி, எனக்கு லஞ்சம் நீங்க கொடுக்கண்டாம். அப்பா நல்ல நன்றவள அப்பா, எனக்கு ஒரு காரியத்தை செய்துதாங்க, நான் உமக்கு அடுத்த வருஷம் ஒரு பெரிய பொங்கால போடுவேன், நான் உனக்கு ஒரு 10 கொலையை கொண்டு தாரேன், எனக்கு இதெல்லாம் நீங்க நடத்துவாங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த கைக்கூலி லஞ்சம், நாம தகுதி இல்லாதவன் ஒரு அரசாங்க உத்தியோகம் எடுக்கணுமா, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையை ஒரு காரியத்தை நேடணுமா அப்படின்னா ஒரு தகுதி இருக்காது. கைப்பணத்தை கொடுத்து உடனே அடைவோம் இல்லையா? ஆனா கடவுள்கிட்ட தகுதி அடைஞ்சிட்டு தான் வரணும். அதான் சொன்னேன், கேள்வி கேட்டா பதில் சரியா சொல்லணும். அவங்க சொன்னாதான் அவங்களுக்கு தகுதி இல்லையா? தகுதியோட வந்தா ஐயா நமக்கு அருள் தருவார். இங்க தகுதி தான் பெருசு. ஆனா இங்க நாம கை விட்டுவாங்க, நீ சொல்லு நீ சொல்லு இதை பண்ண அப்படின்னம்மா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப கடவுள் நம்மளுடைய தகுதியை பார்த்து அருள் பாலிக்கக்கூடியவர். அதான் அதனால எனக்கு லஞ்சம் எதுவும் வேண்டாம். ஆக அது வேண்டாம் வேண்டாம் நிறுத்தம் செய்து அங்கு அடுத்தது சொல்றான், வேண்டாம் காவடியும் வேண்டாம். காவடினா மனுஷனை புகழ்றது இல்லையா? நான் பாராயணம் பண்ண வந்தேன் இல்லையா? நான் பாராயணம் பண்ண வந்தேன், வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஐயாவை புகழும். எதுக்கு? காக்கா பிடிக்கிறது. ஏன் அடுத்த வருஷம் வாய்ப்பு வேணுமே இல்லையா? அப்படித்தானே ஐயா? அடுத்த வருஷம் வாய்ப்பு வேணும்னா இவரை காக்கா பிடிக்கணும். தங்கையா ஐயாவா வார்த்தைக்கு வார்த்தை புகழணும். அப்ப வார்த்தைக்கு வார்த்தை புகழும் போய் இவர் என்ன இருப்பாரு, ஆஹா இன்னும் அவர் எங்க போயிருவாரு, உச்சத்து போயிருவார். ஆனா இவன் எங்கேயோ எனக்கு குழி வெட்டலாம், அறிவாளிங்க தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இந்த காவடி தூக்குதல் கடவுளுக்கு வேண்டாம். அப்ப கடவுளுக்கு பிள்ளைக்கு வேணுமா இல்லையா? அவர் செய்யணும். உண்மையிலே நான் என்ன இயல்புடைய வேணா அப்பனுக்கு தெரியும். என்ன இயல்போட நெல்லி நின்ற வளையில நான் வந்தேன், எந்த குறிக்கோளோட இந்த பாராயணம் செய்யறேன்னு அப்பனுக்கு தெரியும். அந்த அப்பனுக்கு அந்த அருள் இருக்குமானா அவருடைய பணிவிடையாளருக்கு தெரியுமா தெரியாதா இல்லையா? என் கணக்கன் ஊரறிவான் பேரறிவான் தலம் அறிவான், ஊரும் பேரும் தலமும் அறிவான் ஆண்டவனுடைய. அதனால யாரையும் காவடி நம்ம தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அதனால திருச்செந்தூர் போற காவடியா அதுதான். அப்ப திருச்செந்தூர் தூக்கியதுக்கு கடவுளுக்கு தூக்குங்க. கடவுளே என்ன சொல்ல அவனை புகழுங்க, அவனுடைய நாமத்தை பாருங்க, உண்மையை சொல்லுங்க. ஆனால் காரியத்துக்காக காவடி தூக்காதுங்க. புரியுதா? பிரதிபலன் எதிர்பார்த்து அவனை புகழாதீர்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் அவனை பாடுங்கள். புரியுதா? இது நிஷ்காமியம் என்பதை இங்கே சொல்லுகிறார். வேண்டாம் எனவே நிறுத்தல் செய்து வாய்த்த சிறையாய் நீ இருந்து 2ஆம் விஞ்சை இது மகனே. பெரிய பெரிய அரசர்கள் மாண்டு இந்த நாட்டை விட்டு போய் சின்ன சின்ன அரசர்கள் வருவார். உச்ச துலுக்கன் வந்து உடன் அவன் விழுந்து ஓடி மற்றதோர் 10ஆம் ஆண்டு தண்ணில் வருவோம். அவன் துலுக்க என்கின்ற துலுக் அப்படின்னா அடுத்தவர்களை துன்பத்துக்குள்ளே அலைச்சல் கொடுக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்க துலுக். இது ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மதத்திலேயே நல்லவங்க உண்டு, ஜாதியிலே இல்ல மதத்திலே இல்ல. இங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம புரியணும். அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், இஸ்லாமியா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், துன்பத்தை கொடுக்கவன் துலுக்கன். இதுதான் இந்த வார்த்தை. புரியுதா? ஆனால ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ அந்த அகிலத்திரட்டு தூற்றாது. இப்ப கலியன்னு சொல்றோம் நம்ம இந்து மதத்துல இல்லையா? ஐயாவளியில இருக்கிறோம், கலியம் இல்லையா? நிறைய இருக்கு. புரியுதா? என் பிற மதத்துல சான்றோர் இல்லையா? இருக்கிறாங்க இல்லையா? அதனால வார்த்தையினுடைய அந்த இதை நாம் கவனிக்கணும். துலுக்கு என்றால் துலுக்கு, அதாவது தீவிரவாத தொழில்கள் செய்கிறவன், உண்மைக்கு புறம்பாக செயல்படுகிறவன், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவன், நாட்டில் அழிவை உண்டாக்கக்கூடியவன் துலுக்கன். அவன் இந்த நாட்டை விட்டு ஓடுவான். ஓடி அது
10 கழித்து வருவார் வைகுண்டராசர் என்கின்ற அந்த சொல்லுபடி இப்போது 3 தலத்தவர்களும் மேல் கீழ் நடு என்கின்ற 3 லோகமும் அறியும்படி வைகுண்டர் வந்து பிறந்து கொண்டிருக்கிறார். நல்ல மகனே 4ஆம் பிஞ்சை கேளு, வல்ல நடு நியாயமுடைய வாய்த்த வைகுண்டன், நடு நியாயமுடையவன், இறைவன் நடுநிலை தவறாதவன், அவன் பிறந்து கொண்டு விட்டான். புரியுதா? அவர் திராசு நிலையிலும் துல்லியமாய் செங்கோல் செலுத்த வந்தவன். அவன் நல்லவன், இவன் கெட்டவன். இவன் எனக்கு 1 கோடி தந்தான், இவன் 1 பைசா தரல, அதை பார்க்க மாட்டான். புரியுதா? இருக்கிறவன் கொடுத்தான், இல்லாதவன் என்ன செய்வான்? கொடுக்க முடியாது. அவன் கொடுத்தாதான் அவன் கொடுப்பான். உள்ளத்தை அறிவான். அதுபோல நல்லவன் கெட்டவன் யார் என்று இறைவன் அறிவான். அறிந்து அவரவர்க்கு உரியதை சரியாக அவன் கொடுக்கக்கூடியவன், நடுநிலை தவறாதவன் இறைவன். அந்த வைகுண்டம் பிறந்து கொண்டிருக்கிறது. அவர் எங்கே உதிப்பார்? அறம் தழைக்க நன்காய் அது உதிக்கும். புதிய நல் சேத்திரத்தில், புதிய நல் சேத்திரம். நல்ல சேத்திரம்னா பரிசுத்தமான உள்ளம் உடைய மக்கள். அந்த உள்ளம் உடைய மக்களில் உள்ளத்தில் வைகுண்டம் அறம், அறைனா தர்ம ஒழுங்கு, சத்தியம் எங்கே அவருடைய உள்ளத்தில் தலைக்குதோ அங்கே வைகுண்டம் உதிப்பார். இறைவனுடைய ஆத்ம தன்மை என்று சொல்லுவாங்க, அந்தரியாம தன்மை. அந்த தன்மையில நின்று வைகுண்டம் நமக்குள்ள வந்துட்டாருன்னா ஐயாவுடைய அருள், அந்த ஞான வெளிச்சம் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துச்சுன்னா கலி இருக்குமா? புரியுதா? பார்ப்பதை எல்லாரையும் நாம பார்த்து வணங்குவோம், அடுத்தவங்கள்ட்ட இறக்கம் காட்டுவோம், அன்பு காட்டுவோம். பொறாமைங்கிற இருக்காது, வஞ்சகம் இருக்காது, கோள் இருக்காது, குண்டனி இருக்காது. புரியுதா? அவர் இப்போ இங்கே பிறக்கிறார். மாளுவது மாண்டு கொள்ளும், மனதுகந்ததை முழிக்கும், மூழுவதை நீக்கி முழிப்பதுவே கண்டுகொள்ளும். அப்ப மாள வேண்டிய நஞ்சிகள், அசுரத்தன்மைகள் அனைத்தும் அழிந்து போகும். போனது போக முழிக்கக்கூடிய நல்ல ஆத்மா கடவுளை கண்டுகொள்ளும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு நெல் எடுக்கக்கூடிய கால அளவுக்கு எல்லாம் நடந்து விடுன்னு சொல்லி, ஒரு நெல் எடுக்க தாங்காதான். இப்ப கடவுளுடைய அருள் கருணை இருந்தா ஒருத்தங்களுக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிற கலித்தன்மை அழிஞ்சு அவன் நல்ல ஆன்மாவா சுத்த நிலை அடைவான் ஒரு செகண்டுக்குள்ள. ஆனா அதுக்கு நம்ம தகுதி அடையணும். அது சொல்றார். ஆக இப்படி இதையெல்லாம் இந்த உலகத்திலே நீ சொல்லுகிற என் மகனே. அடுத்து சொல்கிறார் பாருங்கள். 1008 அதில் வாழும் தேவருக்கு வாயுதமாய் பிஞ்சை வகுப்பேன் கேள். நாட்டுக்குடைய நாராயண தனக்கு ஆட்டுக்கொடை பூஜை அனுப்போது வேண்டாம். ஆட்டுக்கொடை ஆடலு பாடலு உயிர்களை வச்சு வெட்டி வெளி கொடுக்கிறது இல்லையா, வெட்ட வெளியில இலைய போட்டு கடவுளுக்கு படைக்கிறது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சத்தியஸ்வரூபன் இந்த பூஜை புனஸ்காரங்கள் கடவுளுக்கு கொடுத்து நாம நிறையணுமா? அவருக்கு நிறையணுமா? இந்த உலகத்துல எல்லாமே கடவுள் படைச்சிருக்கான், நாம கொடுத்துதான் அவருக்கு நிறையணுமா? இல்ல, இதெல்லாம் வேண்டாம். உங்களை நீங்க பரிசுத்தாக்குங்க. அவர் கேட்கிறது அவ்வளவுதான். நீங்க உங்களை சுத்தாக்குங்க. சுத்தாக்கிட்டு வாங்க, உங்க உள்ளத்தை சுத்தமா வைங்க, அவன் அங்க வருவான். உன் அகமதுவை நான் வந்தா வந்துருவேன். இதுதான் கடவுள் கேட்கிறான். அதனால நீங்க இப்படி எல்லாம் சங்கடம், கடவுளுக்கு ஆடின உடனே கடவுள் வந்துருவாரு, பாடின உடனே வந்துருவாரு, மேலத்தை எடுத்த உடனே, இதெல்லாம் வெறும் கலியுகத்தினுடைய ஆசாபாசம் கண்டேனடா மகனே. புரியுதா? இது வெறும் கலியுகத்தினுடைய ஆசாபாசத்துக்காக மட்டும்தான். அப்ப நீங்க உங்களை திருத்துங்கள், நல்ல பக்குவடையுங்கள். ஆக இப்படி அவர் சொல்லுகிறார். சொல்லியே தர்மமுற்று சிறையாய் தான் இருக்க சொல்லு. இப்படி நாராயணன் சொல்லி சிறையா இருக்கின்ற போது தூரான பேய்களுக்கு சொல்லும் முறை கேளும். வாரான நாராயணன் தான் வாய்த்த தர்மமே நினைத்து, நாராயணர் தர்மம் நினைச்சு. பேய்னு சொன்ன உடனே பேயா? மனுஷன் தானே பேய. நம்ம சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு நல்லா இருப்போம், காலையில ஒரு குழந்தை அழுது பார்க்கட்டு, இல்ல ஒரு குழந்தை நம்ம சொல்லி கேட்கல பார்க்கட்டு, நாம் பியாய மாறுவோம் பார்ப்போம். சொல்றேன் இல்லையா? அந்த நேரத்தில் அந்த உன் கையை ஒழிஞ்சு விடும் பாரு, நான் பேர அப்படின்னு. அப்ப மனுஷன் தான் பேக்கணும். அந்த வருது இல்லையா? எறும்பாகி மரமாகி புல்லாகி பூடாகி பேயாகி கணங்களாகி அசுரராகி கடைசியில மனுஷராகி தேவர்களாகி ஒளியா எத்தனையோ பிறவி எல்லாம் எடுத்து ஒன்னு அடைஞ்சவன் பரம்பொருளே அப்படின்னு ஞானிகள் போற்றுறாங்க.
அப்ப பியாயா இப்ப பியா கூட நமக்குள்ள வர காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நாம பியாதான், பியா எடுத்துதான் இப்ப மனுஷனா வந்திருக்கிறோம். புரியுதா? பேய்த்தன்மை நம்ம கிட்ட வர்ற காரணமே அப்படிதான். ஆக இங்க பேய்னு சொல்றது பேய் குணம் படைத்த மனிதனுக்கு சொல்றேன் கேளு. சொல்றாரு பாருங்கள். அவர் கவிழ்ந்து இப்படி வாரான நாராயணர் வாய்த்த தர்மம் நினைத்து கவிழ்ந்து சிறையா இருக்கின்ற காரணத்தினால் லோகத்தில் ஊந்து திரியும் உயிர் பிராணி யாதொன்றையும் வதைக்காதுங்க. பேயா வதைக்குது, மனுஷன் தானே வதைக்கிறான். பேக்கு பேக்கின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டு தின்னது யாரு? பே, மனுஷ பே. புரியுதா? கடவுளுக்கு பேரை சொல்லி வதச்சு தின்றது யாரு? மனுஷ பே. சுடுகாட்டுல போடுறது. நம்ம கிட்ட சுடுகாடு இருக்கு தெரியுமா? செத்ததை கொண்டு புதைக்கிறதை எரிக்கிற இடம் ஒரு இடம் எங்க இருக்கு? சுடுகாடு. செத்ததை புதைக்கிறதை எரிக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. எங்க? அது சுடுகாடு. ஆனா செத்ததை புதைக்கிறது நம்ம உடம்பு வயத்துக்குள்ள ஒண்ணு புதைக்கிறோம். இது என்ன தப்பா? அது சுடுகாடு. சுடுகாடு. சரிண்ணா, பாத்தீங்களா? அப்ப இந்த சுடுகாட்டுல நல்லதை வைங்க, செத்ததை போடாதுங்க. புரியுதா? ஆகவே ரத்த வரி தீப தூபம் இலை பட்டு சற்றும் இந்த உயிர் வெளி நான் காண ஒட்டாது, நான் காணக்கூடாது. போதுமா? உங்க உயிரை போல மற்ற உயிரை நினைங்க சொல்றார். ஆக இப்படி வீண பசாசரிய எல்லாம் விளம்பி இருவனுமே இப்படி சொல்லும் போது நாணம் மகிமை அறியாமல் நன்றி கட்ட நீ சபல மட்டை எடுத்தடிப்பாங்க கட்டி கொண்டறிவா சொல்லும் போது என்ன சொல்லுவான்? ஏய் பத்தியா சொல்றான், வரட்டுவேன் கொடுக்கலாம், எங்கேயாவது வசமா மாட்டுவானா? கல்லு கட்டி எடுத்து வச்சு வச்சிடுங்க, மட்டை எடுத்து வச்சு ஆடிச்சு இல்லையா? இதெல்லாம் இந்த மகிமை அறியாமல் நன்றி கட்ட நீ சபல அடிக்க வருவார், துன்புறுத்துவார். ஆனால் சற்றும் அசையாதே தன்னளவு வந்தாலும். ஆகிட்ட சட்டத்திலிருந்து நீ அசையாதே. நாட்டை கெடுத்த நவீன சரி, நாட்டை கெடுக்க நவீன கலி சக்கரம். கலி சக்கரம் என்ன? கலியில சக்கரம் என்னது ஐயா? கலியில சக்கரம் சுழலுது ஐயா. பணமா எதை மாத்தினாரு? சக்கராயம் தானே. இதை நாட்டை கெடுக்கிறதுக்கு பணத்தை சக்கராயமா விட்டுருக்காரு. புரியுதா? அந்த சக்கராயத்தை வச்சு நல்லபடியா நல்ல தர்மத்தை செய்தா அந்த சக்கரம் உன்னை வாழ வைக்கும். அதே சக்கரத்தை நீ முறைகேடா எங்கேயாவது செயல்படுத்தினா அது ஒன்னு அறுத்துறங்களுக்கு. பணம் ரெண்டும் செய்யும் இல்லையா? அதான் நாட்டை கெடுக்க நவீன கலி சக்கரத்தில் ஓட்டை கலத்திலும். ஓட்டை கலன்னா உடம்பு 9 ஓட்டை உண்டு, எண்ணி பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் எண்ணுங்க. உங்க உடம்புல 9 ஓட்டை உண்டு, என் உடம்புலையும் இருக்கு. இந்த ஓட்டை உடம்புங்கிறது உக்கு இரும்பு. உக்கு இரும்புன்னா திரும்ப பிடிச்ச உடம்பு. ஒரு இந்த உடம்புல ஒரு தீய தன்மை வந்துச்சுன்னா அழிச்சு போடும். இரும்புல ஒரு துரும்பு பிடிச்சா நாசம். இந்த உக்கு இரும்பதிலும் சொல்ற மொழியாத என் மகனே. அப்ப உடல் சுகத்தை நீ மொழியாத, காசு பணத்துல மொழியாத. புரியுதா? அழிவாகி போகும் அன்பு கட்ட நீசருடன் பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காது. பொய்யர் உண்மைக்கு புறம்பாக வாழக்கூடியவங்கிட்ட இருக்காத. மெய்யரோடு அன்பு மேவீர் என் மகனே. இப்படி தர்மவதை வதைக்க வந்தேன் என சொல்லி தர்மம் அதை வளர்க்க தரணியில் வந்து இப்படி நீ இம்முதலே 6 இருப்போ தவசு பண்ணு. 6 இருப்போ 6 ஆண்டு காலம் 6 ஆதாரங்களையும் மேன்மை அடையக்கூடிய வகையிலே நீ தவசை இருக்க வேண்டும். ஆக இப்படி அங்கே நீ இருக்கின்ற போது சிரமானது விரித்து சிறை கொண்டிரு என் மகனே. பிரம்ம ரந்திரம் திறந்து பரபிரமத்தை கண்டவாய். மூக்கு சுழியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர்நில்லு என் மகனே. மூலக்கனலை எழுப்பி புருவத்தில் கொண்டு வந்து அந்த கனலாக நீ அந்த பர ஆகாயத்தை நீ கண்டு பரம்பொருளை கண்டு உனக்குள்ளே கண்டு ஆனந்தத்தீர் என் மகனே என்று சொல்லுகிறார். இப்படி இந்த உலகத்திலே வாடை பூ தீபம் தூபம் இது எதுவும் மகிழாத கலியுகம். இதெல்லாம் மகிழக்கூடாது.
எதையுமே நீங்க விரும்பக்கூடாது. நல்ல மனமா இருக்க, அது இருக்க, இது வேண்டாம். புலன் இன்ப புலன் நுகர்ச்சி என்கிறத முற்றிலும் அழிங்க என்று சொல்றார். அப்போது தான் பிறந்த ஆதி வைகுண்டர் கேட்பார், பருவமதாய் வளர்த்து என்னை இப்படி பகர்ந்தீர நியாயமெல்லாம் உருவ பிரகாசமதா உபதேசம் செய்தீர தங்க முடிவேந்த தகப்பனை நீர்களும் பொங்கும் கடல் துயின்ற புண்ணியரை நீங்களும் என்னை கலியுகத்திலே இருக்க போய் சொன்னீரே, உன்னை அறியாமல் ஊன்கலியில் உள்ளோர். ஊன்கலின்னா ஊன்கலி, ஊனுன்னா என்னது? ஊனுன்னா என்னது? யாரு சொன்னா? ஓடி கை தட்டுங்க. ஊன்ங்கிறது மாமிசம். மாமிசம்னா நம்ம மாமிசம், அப்படித்தானே? இதுல களின்னா என்னது? அழுக்கு. அழுக்கு என்ன அழுக்கு? அஞ்ஞான அழுக்கு. அஞ்ஞானங்கிறது ஞானத்துக்கு எதிரான அஞ்ஞான இருள் அழுக்கு. அப்போ இந்த உடம்பு சார்ந்து அஞ்ஞான சம்பந்தமாக இந்த உடம்பை ஞான மார்க்கத்தில் தான் செயற்படுத்தணும். ஞானத்துக்கு புறம்பாக அஞ்ஞானம் என்கின்ற கலியில் செயல்படக்கூடிய அந்த ஊன்கலியில் உள்ளோரை சொல்கிறார். ஊன்கலியில் உள்ளோர்கள், புரியுதா? உடல் என்ற உடம்பை, இந்த உடம்பை, இந்த மாமிசத்தை கலித்தன்மை அஞ்ஞானம் என்கின்ற இருள் தன்மையில் செயல்படக்கூடியவர்களை அவர்கள் என்னை மிக பழித்து ஏசுவார்களே, அவர்கள் நீசர்கள், ஞானம் இல்லாதவர்கள், என்னை ஏசுவார்களே, அல்லாமல் முன் பெற்ற அவர்களுடைய பெயரை சொல்லி பொல்லாத நீசன் எல்லாம் பேசி அடிப்பானே. முன்பெற்ற அவர்களுடைய பெயர் சொல்லி ஆக சூத்திர விஞ்சை தொழிலை அறியாமல் யூத்திர நீசன் எல்லாம் ஒழுங்கு தப்பி வாழ்வானே. நம்முடைய சாதி அதனால் அகலமின்றி வாடுமே. நம்முடைய சாதி என்ன? பக்த கோடிகள். இந்த உண்மையை அறியாமல் கடவுளை மனுஷன் சொல்லிட்டு மனுஷனா ஒரு ஜாதிக்குள்ள உட்படுத்தி இவன் இந்த குலத்துல பிறந்தவன், இன்னாருக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்களை அடிப்பானே. என்ன அடிப்பானே? அப்ப அடிக்கும்போது கடவுளை நாம அறிய முடியுமா? உண்மையை அறிய முடியுமா? அப்ப நம்ம மக்கள் எல்லாம் ஐயோ கடவுளை அறிய முடியாம அகலம் என்று வாடுவார்களே. 191 வருஷமா அதான் நடந்துட்டு இருந்து. கடவுளை மனுஷனாதானா இன்னைக்கு நீங்க அறிஞ்சிட்டு இருந்தீங்க? பரம்பொருளா உணர்ந்தீங்களா? அகல நின்று வாடிட்டு தானே இருந்தீங்க எதிர்காலம் வர. அதான் சொல்ற, செம்மை கட்ட நீசன் எல்லாம் சிதற அடிப்பானே, ஆனதால் நம் சாதி அகலம் என்று வாடுமே. ஆக ஏனும் இதுக்கு மேல என்ன சொல்லுகிறேன்? அந்த பொல்லாத பேர்கள் மாற போறதும் ஆக என்னை நீர் வந்து ஆட்கொள்ளதும் எல்லாம் இவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்க திட்டித்த நாதன் சொல்லு, எந்தனின் தவத்தாலே இகாவர சக்திகள் எல்லாம் உனக்குள்ளாகி தந்திடும் மகனே, நான் உனது உள்ளம் அகிழ்ந்து விட்டேன். உந்தனை கண்டால் மூவரும் ஒன்றியே மகிழ்ந்து வாழ்வார் கண்டாய், சித்தர் எவரும் போற்ற செயல் பெற்ற மகன் நீயே என்று அங்கே அவருக்கு விஞ்சை கொடுக்கிறார். மேலும் என்னென்ன விஞ்சைகளை ஐயா அருளினார், என்னென்ன சொன்னார் என்பதை எல்லாம் அறியணும்னா நாளை 5 மணிக்கு வாங்க. புரியுதா? நாளை 5 மணிக்கு வந்தீங்கன்னா சரியா சொல்லி தருவேன். வரலன்னா சூப்பர் பாஸ்ட்ல போகும். இன்னும் நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது. அதனால கருத்தோட நாம இந்த வாழ்க்கையில ஐயா என்ன சொல்லி வாரார், எதற்காக நம்மளை படைச்சார் என்பதை அன்பு கொடி மக்களே நாம உணர்ந்து இந்த வாழ்க்கையிலிருந்து நாம உருப்படுறதுக்கு வழி பார்க்கணும். வாழ்க்கையில 360 நாட்களும் நமக்காக நம்ம வாழ்றோம். நான் கடைசி காலத்துல கடவுளை நான் அறிவேன், கடைசி காலத்துல நான் எல்லாம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு கடைசி காலத்துல நான் ஓய்வு எடுக்கும்போது கடவுளை உணர்வேன் அப்படின்னு சொன்னா அப்போ உடம்பு ஒத்துழைக்காது. புரியுதா? நேர காலம் நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தருகிறான்.
அந்த வாய்ப்பை தருகின்ற காரணத்தினால் நீங்க இதுல பெண்கள் முக்கியமா கேட்க வேண்டிய எதுக்குன்னா, பெண்கள் நிறைய வாராங்க, பெண்கள் கேட்க வேண்டிய கருத்து என்ன, இந்த பெண்கள் தான் நன் மக்களை பெற்றெடுக்கிறார்கள். அப்பா வந்து வெளியில வேலைக்கு போறவர், அவர் வெளியில எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு அப்படி நாடு எல்லாம் வரைஞ்சிட்டு வருவார். ஆனா ஒரு பிள்ளைய இப்படித்தான் அந்த பிள்ளை வளரணுங்கிற தட்டி கொடுக்கிறது ஒரு தாய் இல்லையா? தாய் குலத்தை கருணை கடவுள் வந்து சக்தியின் அம்சமாக பெண்களை வச்சிருக்கிறார். ஆக பெண்களாகிய நீங்கள் கடவுளை பற்றி தெரிந்தால்தான் நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய நல்ல மக்களை நல்ல வழியில நீங்கள் வாழ வைக்கலாம். நீங்க கண்ணை கட்டிட்டீங்கன்னு வச்சிருங்க, கண்ணையும் காதையும் கட்டிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் சண்டாளர்களாகி போயிடுவாங்க. ஏன்? காந்தாரி கண்ணை கட்டினா குடும்பமே அழிஞ்சு, காந்தாரி கண்ணை கட்டினா குடும்பம் அழிஞ்சு. பாத்தீங்களா? துரியோதனனுக்கு 100 ஒரு நோட்டு. அதுபோல விழிச்சிருக்க வேண்டியவங்க பெற்றோர்கள், தாய்மார்கள். பெண்களுக்கு ஐயா முன்னுரிமை தான் கொடுக்கிறார், பெண்களை ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வந்து இந்த ஆகமத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் எல்லாம் நம்ம 10 தினத்திலும் சொல்லி தாளாக அன்பு கொடி மக்களே. ஐயா ஏதோ தருவதை இப்ப ஒவ்வொரு வரியா நான் சொன்னதை இந்த இடத்த தெளிவா சொன்னேன். ஏன்னா பலன் பெறக்கூடிய மக்கள் நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க, தெளிவடைஞ்சு போங்க. தெளிவடைஞ்சு உங்க பிள்ளை குட்டிகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த வாழ்க்கையினுடைய தர்மத்தை நீங்க ஊட்டுங்க. புரியுதா? அந்த தர்மத்தை அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிஞ்சிலே ஊட்டி அதனுடைய வாழ்க்கை என்கிற அந்த அஸ்திவாரத்தை நீங்க சரியா பவுண்டேஷனை போட்டீங்கன்னா அது பெரிய பில்டிங்கா ஒரு பெரிய இதுவா வரும்போது அது நிலையா நிற்கும். இல்லைன்னா தள்ளாட்டம் தான் கொடுக்கும். புரியுதா? அங்க ஒரு காலை கொடுக்கலாம், இங்க ஒரு சப்போர்ட்டை நாடலாமா, இங்க ஒரு சப்போர்ட்டை நாடலாமான்னு பிள்ளைங்களுக்கு அந்த சப்போர்ட் அந்த உதவியை நாடாம ஆண்டவன் என்கிற அந்த சரியான சக்தி பவுண்டேஷன்ல அந்த பிள்ளைய நிக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. அதனால முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐயா நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல பொக்கிஷமாக இந்த நெல்லி நின்ற விளையில ஐயா வந்து நமக்கு அருள் தந்துட்டு இருக்கிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட போகாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு, எல்லாம் வல்ல எம்பெருமான் இப்போது அவதாரம் எடுத்து அங்கே இருக்கிறார். அவருடைய மகத்துவங்களை எல்லாம் அம்மை கலைவாணி தாலாட்டினாள். தாலாற்றிய உடனே எம்பெருமான் என்ன பண்றார்? அப்படியே யாராவது உங்களுடைய மகிமைகளை எல்லாம் பாடும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? பாடும்போது அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் பாடும்போது, ஐயா இவ்வளவு சிறப்பு பெற்றவன், இப்படிப்பட்டவன் அப்படின்னு பாடும்போது நீங்க எல்லாம் அப்படியே இன்பத்துல மறந்துடுவீங்க இல்லையா? உங்களை மறந்துடுவீங்க, அப்படிதானே? நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ப நித்திரைக்குள்ள போயிருவீங்க இல்லையா? அந்த நிலையில இருக்கிறார் இப்ப யாரு? வைகுண்ட. அந்த அப்பனை நாம இப்ப திருப்பள்ளி எழும்ப செய்யணும். புரியுதா? பள்ளி உணராய் சிவன் மருகானி, பள்ளி உணராய் சிவன் மருகா, பள்ளி உணராய் நீ தெள்ளிமையாகவே பார்க்கடல் மீதினில் தாக்குடன் ஊதித்தவா, வெள்ளி ஊதித்திட பள்ளி உணர்த்தவும் வேதநாராயண சீரகோபாலக்கு கொள்ளியன வந்த வைகுண்ட கோவனே, கோவங்கிரிவள ஈசவரே கோனே, பள்ளி மணவாள வளர்சந்தூர்வாரில், பள்ளி மணவாளர் வளர்சந்தூர்வாரில் வந்து பிறந்து நல் தெச்சனம் புகுந்தவா, பள்ளி உணராய் நீ சிவன் மருகானி, பள்ளி உணராய் வேகமுடன் ஒரு சத்தத்துள்ளாடியே மேதினியோ கோபகாரங்கள் செய்யவே ஆகாத பேர்களை
எம்பியன வரும் தம்பிரானவா பள்ளிகுணராய் சிவமருகானி பள்ளிகுணராய் சிவமருகா கண்களியுக ராசனை தட்டி முடுமுடுக்கம் செய்த மூர்க்கரை வெட்டியே ஆர்க்கமுடன் புவியே 56 சீமையோ அடக்கி ஒரு சொல்லு குடைக்குள்ளே ஆழவும் காக்கமகா தர்ம கற்பையும் காக்கவே கர்த்தன்னரி கிருஷ்ணர் புத்திரராய் வரும் தாக்கத்திரம்பணர் வைகுண்டராஜரே தருமமதில் நுரையோ பொறுமை குலத்திரா படி உணராய் சிவன் மருவானி படி உணராய் சிவன் மருவா தம்பிலமான குரோணி குண்டோமனை தத்தியாதில்லை மல்லாலனை சூரனை வம்புகிரணிய ராவண சூரனை மகோதரனான துரியோதன பாவியே கும்பிலும் கம்பிலும் அம்பினால் கொண்டதோர் கோபால கிருஷ்ணகரி குழந்தை வைகுண்டரே நம்பின அன்பர்க்கு உபகாரம் சாலியே நாரண தீமைக்கு அறிவிரியானவாம் பள்ளி குணராய் சிவன் மருகானி பள்ளி குணராய் சிவன் மருகா இப்போது 5ஆம் நாளாகிய இன்றைய தின வாசகத்தை எம்பெருமான் நிறைவு செய்து அருளக்கூடிய நிலையில் நமக்கு அருள்வாளித்திருக்கிறார். அதன் முன்னாடி நமக்கு இப்போ 6 கேள்விக்கு பரிசு இருக்கு. எம்பெருமான் கடலுக்குள் வந்தபோது மகாலட்சுமி நாராயணரை கடலுக்குள் எப்படி இருப்பவரே என்று போற்றினாள். வாங்க கைதட்டுங்க. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய, ரொம்ப கருத்தா இருக்கணும். கடலுக்குள் கனலாக இருந்து இந்த கடலை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன். அதான் கடலுள் கனலாரே. சிவனோடு இருந்து எதை எரித்தாய் என்று சொன்னாள். இல்ல, சிவனோடு உள்ளிருந்து வாசகம் நம்ம இப்ப அம்மை போற்றுதான். நாங்க 2 பேரும் மாறி மாறி படிச்சோமே சொன்னோம்.
அகில வாசகத்திலே இருக்கு. இந்த வரியில பார்த்தாலே தெரியும். உடனே பார்க்கண்டா. சொல்லுங்க. சிவனோடு உள்ளிருந்து முப்புறத்தை சுட்டெரித்தாய். முப்புராதிகள் ஆண்ட நாட்டை சுட்டெரித்தாய். அனுமனோடு இருந்து ஆண்ட இலங்கை எரித்தாய். சரி, அடுத்த கேள்வி. அர்ஜுனனோடு இருந்து சொன்னவங்க சொல்லக்கூடாது, பரிசு வாங்குறவங்க சொல்லக்கூடாது. யாருக்கு வேணும்? நீங்களே முடிவு பண்ணுங்க. காண்டாவனம் எரித்தாய் இல்லையா? நமக்கு துரியோதனாதிகள் காடு பகுதியான இடத்தை யாருக்கு? பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுத்தாங்க. அர்ஜுனன் தவம் இருந்து பாசுவதாஸ்திரம் என்கின்ற திவ்ய அஸ்திரத்தை பெற்று அந்த காண்டவ வனத்தை அதனால் எரித்தார் இல்லையா என்று எங்க சொல்லுகிறார். அடுத்து ஆமா, பாம்பெல்லாம் நிறைய உயிர்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. எடுத்து நல்ல நாடு ஆச்சு. ஒரு நிலை மாற்றம் வந்தால்தான் நல்லது அடைய முடியும் இல்லையா? அடுத்து நல்ல ஒரு கேள்வி நினைச்சேன், மறந்து போச்சு. அதுக்குள்ள பேச்சுக்குள்ளே விட்டுட்டேன். அம்மை மகாலட்சுமி இடத்தில் எதை உள்ளடக்கி எதை காட்டினார்? எல்லாம் அந்த இடத்துலதான் நான் சொல்றேன், வேற எங்கேயுமே போகல. எதை உள்ளடக்கி எதை காட்டினார்? தெரியலையா? அனலை மிக உள்ளடக்கி தன்னுடைய ஆதி உருவை காட்டினார். தெரியுதா? சரி, திருவாசகம் ஒன்றில் சொல்லக்கூடிய வெயிலாள் என்பது யார்? மகாலட்சுமி. இதான் விடிய விடிய ராமாயணம் சொல்லி இப்படிதான் இருக்கிறோம். மகாலட்சுமி. மகாலட்சுமி வாங்க ஐயா, கைதட்டுங்க. வெயிலாள் என்பது இறைவனுடைய உள்ளுரை சக்தி. உழப்பிட்டாங்க. என் பொண்ணு மாடனுக்கு பொண்டாட்டின்னு ஆகிட்டாங்க. ஆமா, புரியுதா? அதுக்குதான் கேட்க. சரி, அடுத்து முதல் திருவாசகம் எழுதப்பட்ட ஆண்டு. அப்போ 1008 எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? பெரிய இயற்கை படிப்பு. 998 திருவாசகம் எழுதியாச்சு. 1008 எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 100 வருஷமா? ஓங்கி சொல்லுங்க. யாரு? நீ வாமா, நீ ஓடியா ஓடி. 10 வருஷம். புரியுதா? அப்போ 1008 10 வருஷம் தானே. அப்போ வெயிலாளுக வயிற்றிலே பிறந்த பிள்ளை 10 வருஷம் 1008 ஆச்சு. அப்படிதானே? 1008 தானே வெயிலாளுக்கு 10 வருஷம் அங்க ஆச்சு. அவளுக்கு வயத்துல நாடு ஒரு முதலை பிறந்து 1908 10 வருஷம் ஆச்சு. 1008 எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? சொல்லுங்க. அதாவது 998 வெயிலாள் வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்து 10 வருஷம் ஆச்சு.
அது 1008 அந்த பிள்ளைக்கு வயசு எத்தனையா இருக்கும்? ஒரு சம்பூர்ண தேவன் கடலுக்கு போகும்போது வயசு எத்தனை? அடுத்த கேள்வி கேட்கிற பரிசு இல்ல, இது ஒண்ணு தெளிவு வச்சுட்டு போகும். ஐயாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். சரியா? 1008 சம்பூர்ண தேவன் கடலுக்கு அழைக்கப்படும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 23 அல்ல 24. அப்போ 998 பிறந்த பிள்ளை வேற, இந்த 1008 இந்த சம்பூர்ண தேவனுக்கு வயசு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்ப காக்காட்சியா வெயிலாளவா வித்தியாசம் வருது இல்லையா? எல்லாம் முரண்பாடா இருக்கு இல்லையா? சம்பூர்ண தேவனுடைய கதை வேற, வெயிலாளுக்கு வயிற்றில் அவள் உள்ளத்தில் அவர் உருவேறி 10 வருஷம் அப்போ ஆச்சு. 1008 அவர் வைகுண்டமாய் வெளிப்பட்டார். அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். புரியுதா? அப்போ சம்பூர்ண தேவம் 1008 போகும்போது அவனுக்கு வயசு 24. அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவன் திருவருளால் அனைத்து அன்பு கொடி மக்களும் பூரண கலையும் பூரண ஞானமும் நிலைத்த புகழும் நீடித்த அருளும் பெற்று நீடூழி காலம் வாழ்ந்து தர்மயுகத்திற்கு உகந்த மக்களாய் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பொன்னார் திருவடியில் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய வாசகம் இன்றைய நிறைவு வாசகம். பள்ளிதான் உணர்த்த தேவர் பறிவுடன் கேட்டு வைந்த தெள்ளி வைகுண்டரா சிந்தையில் அன்பு கூர்ந்து நல்வியே தேவரேற்கும் நல்